இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பின்னர் வெளியான வாக்காளர் பட்டியலில் 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இந்நிலையில் வாக்காளர் பதிவு அலுவலரின் முடிவுக்கு எதிரான மேல்முறையீட்டை 15 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். இப்போ கூட நீங்க ஃபார்ம் 6 கொடுத்துக்கலாம். இப்போ கூட நீங்க ஏதோ சேஞ்சஸ் வேணும்னா அப்ளை பண்ணிடலாம். அதே போல் அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் கூட எலிஜிபிள். எந்த வாக்காளருக்கு இந்த அவங்க பேர் இல்லை, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு உண்டு. தேர்தல் தொடர்பான தகவல்களை மாவட்ட தொடர்பு மையங்களான 1950 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு அறியலாம் எனவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இருந்த 164 ரயில் சேவைகள் 115 குறைக்கப்பட்டுள்ளது. இது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10, 11 ஆகிய நடைமேடைகளில் சீரமைப்பு மற்றும் நடை மேம்பால பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் 204 ரயில் சேவைகள் 164 குறைக்கப்பட்ட நிலையில் மேலும் ரயில் சேவை குறைப்பு உள்ளிட்ட மாற்றங்கள் இன்று முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி அமலில் இருக்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி எழும்பூர், பரங்கிமலை, கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மார்க்கத்தில் பொதுமக்களின் வசதிக்காக 26 கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்கள் எழும்பூரில் இருந்து கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு நோக்கி செல்லும் போது சேத்துப்பட்டு, கோடம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் நிற்காது எனவும், மறுமார்க்கத்தில் எழும்பூர் வரும்போது பல்லாவரம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டில் நிற்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் திருமால்பூர், அரக்கோணம் மற்றும் சென்னை கடற்கரை அரக்கோணம் இடையே இயக்கப்படும் விரைவு மின்சார ரயில், செங்கல்பட்டு, எழும்பூர் இடையேயான பகுதி விரைவு மின்சார ரயில் ஆகியவை பரங்கிமலையில் நின்று செல்லும். அதேபோல கும்மிடிப்பூண்டி, தாம்பரம் மார்க்கத்தில் வார நாள்களில் இயக்கப்படும் ரயில்கள் செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம் இடையே பீக் ஹவர்ஸ் இல்லாமல் சாதாரண நேரத்தில் இயக்கப்படும் ஏசி மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏசி மின்சார ரயில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 31,592 கோடி ரூபாய் முதலீட்டில் 46 புதிய திட்டங்களுக்கு ஊக்க சலுகை வழங்க தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் மாநிலம் முழுவதும் 46 புதிய மற்றும் விரிவாக்க முதலீட்டு திட்டங்களுக்கு ஊக்க சலுகைகள் வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதனால் புதிய தொழிற்சாலைகள் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் அமையாமல் தமிழகம் முழுவதும் பரவலாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், தேனி, திண்டுக்கல், கரூர், திருப்பூர், சேலம், கோயம்புத்தூர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. போயிங் நிறுவனத்தின் மேம்பட்ட வான்வெளி ஆராய்ச்சி உள்ளிட்ட திட்டங்களுக்கு இந்த முதலீடுகளில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் செமிகண்டக்டர், மின்னணுவியல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப துறைகளை சார்ந்த முன்னணி நிறுவனங்களும் இடம் பிடித்துள்ளன. இதன் மூலம் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 61,521 நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லகண்ணுவுக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் முதுபெரும் அரசியல்வாதியுமான நல்லகண்ணு கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் மூச்சு திணறல் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவரது உடல்நிலையில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நல்லகண்ணுவின் உடல்நிலை குறித்து அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவமனைக்கு நேரில் சென்று மருத்துவர்களிடம் அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் தற்போதைய உடல் தகுதியையும் கேட்டறிந்த முதலமைச்சர் தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் செய்ய உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைவர் வீரபாண்டியன், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். தற்போதுள்ள சூழலில் அவரது உடல் பின்னடைவை சந்திக்கிறது. மருத்துவர்கள் போராடுகிறார்கள், ஆனாலும் பின்னடைந்து கொண்டே இருக்கிறது. தன் வாழ்நாள் முழுவதும் நாட்டுக்காக போராடியவர் இப்பொழுது இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறார். நல்லகண்ணு கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி என்று தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது.
மது போதையில் காரை முன்னும் பின்னும் ஓட்டி வாகனங்களுக்கும் பாதசாரிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியவரை மக்கள் நைய புடைக்கும் காட்சிதான் இது. ராமநாதபுரம் மாவட்டம் குமுதி குண்டாறு கரையில் அமைந்துள்ள மதுபான கடையில் மது அருந்திவிட்டு சிலர் காரில் வந்து கொண்டிருந்தனர். பேருந்து நிலையம் அருகே வந்தபோது காரில் இருந்தவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டு சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நடந்து சென்றவர்கள் மீதும் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனம் மீது மோதியது. மற்றவர்கள் தெரித்து ஓடினர். இதை பார்த்த அப்பகுதியில் ரோந்து சென்ற காவலர் ஒருவர் அதை தடுத்து நிறுத்தாமல் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது ரிவர்ஸில் வந்த கார் மீண்டும் வேகமாக சென்று கடைக்குள் புகுந்தது. இதனால் மேலும் கடுப்பான மக்கள் காரின் கண்ணாடியை கட்டையால் உடைத்து அவ்வழியாக ஓட்டுநரை கட்டையாலேயே குத்தினர். பின்னர் வெடியை இழுத்தும் தாக்குதல் நடந்தது. இதில் 10 பேருக்கு கால்களில் முறிவு ஏற்பட்டது. காயமடைந்தவர்களையும் கார் ஓட்டுநரையும் மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவீர்களா என்ற கேள்விக்கு தன் உயரம் தனக்கு தெரியும் என்று முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். சென்னை கிண்டியில் நடந்த நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்தார். தாக்கரே இன்னும் பலரும் சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஒருத்தர, என்னோட உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன். அதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் இந்தியா கூட்டணி தலைவராக மு க ஸ்டாலினை முன்மொழிந்தது ஏன் என்று விளக்கினார். ராஜீவ் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னார், only a secular India can survive. தோப்பனார் சொன்னதை உங்களுக்கு தைரியம் இருக்கா திருப்பி இன்னைக்கு சொல்லறதுக்கு? ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமா ஏது ராஜீவ் அன்றைக்கு சொன்னாரோ அது அவர் மீண்டும் சொல்லறதுக்கு எப்போதும் தயாரா இருப்பார். இதே நிகழ்ச்சியில் இதுகுறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதியும் பதிலளித்தார். இது ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி, மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது வந்து எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். மோடியின் இரட்டை இன்ஜின் கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு அடி கூட நகராது என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தல் தனக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கும் போர் என்று தாவேக தலைவர் விஜய் சூளுரைத்துள்ளார். வேலூர் அடுத்த அகரம் சிறையில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பில் உரையாற்றிய அவர் கடந்த தேர்தலில் நல்ல தலைமை இல்லாததால் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்து ஏமாந்ததாக கூறினார். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆட்சி காலங்களில் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாக திகழ்ந்ததாக கூறிய விஜய் தற்போது சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடி மாநிலமாக இருப்பதாகவும் விமர்சித்தார். ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு தாவேக ஆட்சி அமைத்ததும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் விஜய் கூறினார். திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதாகவும் முடிவுகளுக்காக காத்திருப்பதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். கொச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனான சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்தார். But we are waiting for the results. இதனிடையே திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியை சென்னை சிஐடி காலனியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் உடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிரீஷ் உடங்கர் ஆட்சி அதிகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். Other things, Rajya Sabha and the local body, all those issues they have discussed positively. Only on the seat sharing, it remains inconclusive. Only about seats and is there no power sharing about that everything, but seat sharing we have to first conclude. So only that is pending now. How many of seats are Congress are requesting this time in alliance, sir? We have already discussed. விரைவில் தொகுதி பங்கீடு குறித்து அறிவிக்கப்படும் என்றும் கிரீஷ் உடங்கர் கூறினார். பசும்பொன்னின் அம்மா பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அது சில முடிவுகளை எடுக்கிறோம்.
எங்கள் தலைவர்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லி வேண்டிவிட்டு புறப்படும். பசும்பொன்னில் நடைபெறவுள்ள ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் குறித்து சசிகலா தெரிவித்த கருத்துக்களே இவை. சென்னை மெரினா கடற்கரை வந்த சசிகலா முதலில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அங்கு நீண்ட நேரம் மௌனமாக அஞ்சலி செலுத்தியவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். நம்ம மக்களுக்காக எல்லார் மனதிலையும் அவங்க இருக்காங்க. அதனால அவங்க இடத்துலேருந்து நான் வந்து வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன். இபிஎஸ், டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த நிலையில் புதிய கட்சியை சசிகலா அறிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தாவேக்கு 30% மேலான வாக்குகள் பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தாவேக்காவை கண்டு திமுக அச்சப்படுவதாக கூறினார். When we started, they started with 2%. Then some said they will not cross double digit. Now they say it's 15%. Even in my conservative assessment, we have crossed 30%. This is not something I am boasting, I am overconfident. This is a reality which I am seeing because I am also traveling. How many seats? We will comfortably form the government. We have this people's support. ஜனநாயகன் குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். So this ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அது சொல்லுங்க. Even I am eagerly waiting. What is there in the movie that is not getting released? People are afraid of. Both the ruling establishments, they are afraid of TVK and our leader. They are trying to stop our either by virtually and real political people's connect. They are trying to prevent. தாவேக்காவை தேமுதிகவுடன் ஒப்பிட முடியாது என்று கூறிய அருண்ராஜ், தேமுதிக என்ற பெயரிலேயே கொள்கை முரண்பாடு இருப்பதாகவும் ஆனால் தாவேக்கா தெளிவான கொள்கைகளை கொண்டிருப்பதாக கூறினார். ஜார்க்கண்டில் விபத்துக்குள்ளான ஏர் ஆம்புலன்ஸ் விமானம், சபரிமலை நகை திருட்டு வழக்கு விசாரணை வளையத்திற்குள் அடுத்தடுத்து சிக்கும் பிரபலங்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஜார்க்கண்டில் ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். ராஞ்சி விமான நிலையத்திலிருந்து டெல்லி நோக்கி நேற்று இரவு 7:10 மணி அளவில் ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் புறப்பட்டது. இந்த விமானம் சிறிது நேரத்தில் கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பை இழந்தது. தேடுதல் பணிகளுக்கு பிறகு சத்ரா மாவட்டத்தின் கர்மதந்த் கிராமத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது தெரியவந்தது. விமானத்தில் ஒரு நோயாளி, மருத்துவர்கள் மற்றும் விமான பணியாளர்கள் என மொத்தம் 7 பேர் பயணித்தனர். அவர்கள் அனைவரும் இறந்துவிட்ட நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நடந்ததா அல்லது மோசமான வானிலை காரணமா என அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து லுட்யன் சிலையை அகற்றிவிட்டு அங்கு ராஜாஜியின் சிலை திறக்கப்பட்டது. இதற்கு லுட்யன்ஸின் பேரன் வருத்தம் தெரிவித்துள்ளார். இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டபொழுது பல்வேறு கட்டடங்களை கட்டியவர் கட்டடக்கலை நிபுணர் எட்வின் லுட்யன்ஸ். அவரது நினைவாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் மார்பளவு சிலை வைக்கப்பட்டிருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளான பின்பும் காலனி ஆதிக்க மனநிலை மாறவில்லை என பேசிய பிரதமர் மோடி, ஆங்கிலேயரான லுட்யன்ஸின் சிலையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து அகற்றிவிட்டு மறைந்த முன்னாள் கவர்னர் ஜெனரலும் முன்னாள் முதல்வருமான ராஜாஜியின் சிலை நிறுவப்படும் என அறிவித்தார். அதன்படி ராஜாஜியின் சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். அப்போது குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் உடன் இருந்தார். இதனிடையே லுட்யன்ஸின் பேரனான மேட் ரிட்லி தான் கடந்த ஆண்டு லுட்யன் சிலை முன்பு எடுத்த புகைப்படத்தை பதிவிட்டு, கடந்த ஆண்டு போனபோதே தாத்தாவின் பெயர் இல்லாததை பற்றி சிந்தித்ததாகவும் தற்பொழுது சிலையை அகற்றப்பட்டது வருத்தம் தருவதாகவும் தெரிவித்துள்ளார். தாஜ்மஹாலும் அந்நிய படையெடுப்புகளால் கட்டப்பட்டதுதானே என்றும் மேட் ரிட்லி கேள்வி எழுப்பியுள்ளார். சபரிமலை தங்க மோசடி வழக்கில் தங்கத்தை தானமாக வழங்கிய மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியிடம் வாக்குமூலம் பதிவு செய்த ஊழல் தடுப்புத்துறை நடிகர் மோகன்லாலிடமும் வாக்குமூலம் பெற திட்டமிட்டுள்ளது. கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கொடிமர புதுப்பித்தலின் போது தங்கம் மற்றும் பணம் கையாடல் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இதில் நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி, நடிகர்கள் மோகன்லால், ரெஞ்சி பணிக்கர் உள்பட 27 பேர் கொடிமரத்திற்கு காணிக்கையாக தங்கம் கொடுத்தது தெரியவந்தது. ஆனால் இவர்களிடமிருந்து எவ்வளவு தங்கம் பெறப்பட்டது என்பது குறித்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டிடம் எந்த ஆவணங்களும் இல்லை. இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணையை தொடங்கிய ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் நன்கொடையாக தங்கம் கொடுத்தவர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டனர். அதன்படி தங்கத்தை தானமாக வழங்கிய மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியிடம்
விசாரணை நடத்திய ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடிகர் மோகன்லால் ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஆந்திராவில் கலப்படப்பாலை குடித்த 4 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள ராஜமகேந்திரவர்மன் நகரில் வியாபாரி ஒருவர் விற்பனை செய்த பாலை குடித்த 12 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேரின் சிறுநீரகம் செயலிழந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கணேஸ்வர ராவ் என்ற பால் வியாபாரியை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் 46 விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்து 106 குடும்பங்களுக்கு விநியோகம் செய்ததாக கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் களத்தில் இறங்கிய மாவட்ட நிர்வாகம் கலப்பட பாலை குடித்த 73 குடும்பங்களின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் 46 விவசாயிகளிடம் மாட்டிற்கு வழங்கப்பட்ட உணவு வகைகள் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நிவாரணமாக அறிவித்துள்ளார். மத்திய அரசு சார்பில் தொடங்கப்பட்டுள்ள பாரத் டாக்ஸி சர்வீஸின் ஓட்டுநர்கள் 3 ஆண்டுகள் வரை பொறுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் செல்போன் செயலி அடிப்படையில் இயங்கக்கூடிய தனியார் கால் டாக்ஸிகளான ஓலா மற்றும் ஊபர் பெரும் வரவேற்புடன் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அவற்றுக்கு போட்டியாக மத்திய அரசின் கூட்டுறவுத்துறை முன்னெடுப்பில் பாரத் டாக்ஸி என்னும் செயலி அடிப்படையிலான கார் சேவையை அமித்ஷா கடந்த 5ஆம் தேதி அறிமுகப்படுத்தினார். நாட்டிலேயே முதல் முறையாக கூட்டுறவுத்துறை மூலமாக தொடங்கப்பட்ட சேவை இதுவாகும். இந்நிலையில் பாரத் டாக்ஸி செயல்பாடுகள் மற்றும் குறைபாடுகள் பற்றி அறிந்து கொள்ள ஓட்டுநர்களை அமித்ஷா டெல்லியில் சந்தித்து பேசினார். அப்போது பாரத் டாக்ஸியின் நோக்கம் தனியார் நிறுவனங்களைப் போல பெரும் லாபம் ஈட்டுவது அல்ல என்றும் ஓட்டுநர்கள் தான் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் என்றும் இந்த சேவை அனைத்து மாநிலங்களுக்கும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். முழுமையாக இயங்க 3 ஆண்டுகள் தேவை என்றும் அதுவரை ஓட்டுநர்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமுல், இஃப்கோ மற்றும் நபார்ட் ஆகியவற்றின் மூலமாக இந்த பாரத் டாக்ஸி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் ஓட்டுநர்களிடம் கமிஷன் பெறப்படுவதில்லை, பீக் அவர் கட்டணம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. லண்டனில் களை கட்டிய சீன புத்தாண்டு கொண்டாட்டம், குங்ஃபுவில் கலக்கும் ரோபோக்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்காவின் வடகிழக்கு மாகாணங்களில் வீசி வரும் கடும் பனிப்புயலால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நியூயார்க்கின் சென்ட்ரல் பார்க் பகுதியில் மட்டும் சுமார் 38 சென்டிமீட்டர் அளவுக்கு பனி கொட்டி தீர்த்துள்ள நிலையில் போக்குவரத்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பனிப்பொழிவை ரசிப்பதற்காக பல மக்கள் சென்ட்ரல் பார்க் பகுதியில் திரண்டு பனிமனிதன் செய்தும் பனிப்பந்து வீசியும் விளையாடி மகிழ்ந்தனர். இதனிடையே பாதுகாப்பு கருதி 5700க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சாலைகளில் பனி குவிந்துள்ளதால் அவசர கால ஊர்திகள் செல்வதற்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க மக்கள் சாலைகளுக்கு வர வேண்டாம் என நியூயார்க் மேயர் ஜோரன் மம்தானி உத்தரவிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பனிப்பொழிவு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் சீன புத்தாண்டு கொண்டாட்டம் கடைகட்டிய காட்சிகள் தான் இவை. லண்டனின் மத்திய பகுதியில் சீன புத்தாண்டை ஒட்டி அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்வுகள் கோலாகலமாக நடைபெற்றன. மேளதாளங்கள் முழங்க டிராகன் ஊர்வலம், நடனம் என புத்தாண்டு கொண்டாட்டம் கடைகட்டியது. கதாபாத்திரங்கள், ஊர்வலம் என மத்திய லண்டனில் வசிக்கும் சீன மக்கள் தங்களது புத்தாண்டை விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கனமழை மற்றும் நிலச்சரிவால் தென் அமெரிக்க நாடான பெரு நிலை குலைந்துள்ளது. இக்கா மற்றும் அராக்கிப்பா ஆகிய மாகாணங்களில் நெடுஞ்சாலைகள் துண்டிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. பல இடங்களில் வீடுகள் இடியும் நிலையில் இருப்பதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். தொடர் வெள்ளம் மற்றும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக 700க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகளை வேகப்படுத்த ராணுவ வாகனங்கள் மற்றும் கனரக இயந்திரங்களை அனுப்ப வேண்டும் என மாநில ஆளுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீனாவின் வரலாற்று சின்னமான சொர்க்க கோயில் முன்பு இந்த 50 ரோபோக்கள் குங்ஃபுவில் கலக்கியது பார்வையாளர்களை ஈர்த்தது. சீனாவில் கடந்த வாரம் வசந்த காலத்தையொட்டி நடைபெற்ற காலா திருவிழாவில்
ரோபோக்கள் குங்ஃபு கலையை கச்சிதமாக அரங்கேற்றின. இதன் தொடர்ச்சியாக பெய்ஜிங்கில் உள்ள வரலாற்று சின்னமான சொர்க்க கோயில் முன்பு 50 ரோபோக்கள் சிவப்பு உடையில் குங்ஃபு செய்த வீடியோவை யூனிட்டி ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. துல்லியமான ஒருங்கிணைப்புடன் பின்னோக்கி பாய்தல், பக்கவாட்டில் சுழல்தல், அதிவேக கிக் பாக்ஸிங் என கடினமான குங்ஃபு கலைகளையும் ரோபோக்கள் செய்து அசத்தின. சீனாவில் வசந்தகால விடுமுறை இரவை கண்கவர் ட்ரோன்கள் அலங்கரித்த காட்சிகள் தான் இவை. சீனாவில் வசந்த காலத்தை ஒட்டி 9 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை கொண்டாட வரும் மக்களுக்கு சீன சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் சின்ஸ்வான் மற்றும் ஷான்டோங் மாகாணங்களில் உள்ள நகரங்களில் 15,000 ட்ரோன்களை கொண்டு கண்கவர் கலை விருந்து படைக்கப்பட்டது. பறக்கும் குதிரை, ஷாவ்லின் டெம்பிள் உட்பட வானில் தோன்றிய பல்வேறு உருவங்களை கண்டு மக்கள் ரசித்தனர். பல்சுவை செய்திகளை இப்போது பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தை பெண் பாத்திரமாக மாற்றி தன்னை நடிக்க வைத்து விட்டதாக தாய்க்கிழவி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் ராதிகா சரத்குமார் கலகலப்பாக பேசியுள்ளார். நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் சுதன் ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ள தாய்க்கிழவி படத்திற்கான ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய சிவகார்த்திகேயன் சினிமாவில் தான் யாருக்கும் போட்டி இல்லை என கூறினார். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ, யாரையும் தாண்டி போகவோ, யாரையும் அட்டாக் பண்ணவோ, காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க. இந்த படத்தை எப்படியாவது பாரதி ராஜாவை பார்க்க வைத்துவிடு என்று நடிகர் கமல்ஹாசன் தன்னிடம் கூறியதாக நடிகை ராதிகா சரத்குமார் தெரிவித்தார். உண்மையை சொல்ல போனால் இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டார். அது பெண்ணாக மாற்றி என்னை நடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா நான் ஒரு மாசு. நீங்கள் யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி, தாய் கிழவி ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் கொண்டு போயிட்டாங்க படத்தை. கொலப்பசியில் இருக்கும் தனக்கு தாய்க்கிழவி எனும் படத்தை கொடுத்து சிவகார்த்திகேயன் ராஜவிருந்து அளித்திருப்பதாக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் மன நிகழ்ச்சியுடன் பேசினார். அதனால தான் காங்கிரஸ் இல்லைன்னா த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, வாடா விஜய் வந்துட்டாங்க, வாங்க விஜய் போய் பிடிச்சிடலான்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பொழுப்பு போயிட்டே இருக்கணும்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் குறித்த நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு கூறிய கருத்துக்களே இவை. இந்த நிகழ்ச்சியில் தனது உடல் எடை குறைப்பிற்கான ரகசியத்தை பகிர்ந்து கொண்டார். Once I started losing weight, the initial 5 kgs are much easier. So in the span of 4 years, I lost somewhere around 38 kgs. 38 kgs? Yeah. Wow. I am not somebody who would hit the gym. I'm not at all a gym person. சினிமாவில் தனக்கான கதாபாத்திரம் வந்தால் நிச்சயமாக நடிப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். And that is what even the directors think. வயசான கேரக்டர்ஸும் பண்ண முடியாது, லீடும் பண்ண முடியாது, இன் பிட்வீன் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கலாம், அந்த ஒரு ஸ்டேஜ்ல இப்போதைக்கு இருக்கேன். கதாபாத்திரத்தின் முக்கியத்துவத்தை பொறுத்து நடிக்க உள்ளதாகவும் குஷ்பு குறிப்பிட்டார். அழுத்தங்களை சமாளிப்பதில் கிரிக்கெட் வீரர் தோனியின் பாணியை கடைபிடிப்பதாக இசையமைப்பாளர் அனிருத் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்திற்கு இசையமைப்பது குறித்து பகிர்ந்து கொண்டார். That pressure doesn't actually hit us. That is there. Deep inside me it is there, because when you come up with something, the next time you have to do even better. Deep inside me it's there, but end of the day I think like Dhoni sir says, we just follow the process. So that's the only way we go about it. செயற்கை நுண்ணறிவால் இசைத்துறைக்கு பாதகம் ஏற்படுமா என்றும் அவர் விளக்கினார். You need to give your creative input, in the sense, if I want Malaysia Vasudevan sir's voice, somebody has to sing just like him for that to happen. So you need that little bit, you need that you need to input that whatever you need exactly for it to work. But I think, sir, moving forward, that's the future, sir. ஹீரோ மற்றும் இயக்குநர்களுடனான நல்ல நட்புறவு நகைச்சுவையான ப்ரோமோக்களை உருவாக்க வழிவகுப்பதாகவும் அனிருத் தெரிவித்தார். பிரபல திரை நட்சத்திரங்கள் விஜய் தேவரகுண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவும் வியாழக்கிழமை கரம்பிடிக்க உள்ள உதய்பூருக்கு வந்த காட்சிகள் தான் இவை. வழக்கமாக தாடியுடன் காணப்படும் விஜய் தேவரகுண்டா ஜர்கின் மற்றும் முறுக்கு மீசையுடன் உதய்பூருக்கு தனது குழுவினரோடு வந்தார். கூலிங் கிளாஸ் அணிந்திருந்த ராஷ்மிகாவும் தனது குழு மற்றும் வெளிநாட்டு பாதுகாவல் ஏஜென்சியினர் சகிதமாக உதய்பூர் வந்தடைந்தார். ஏரிகளின் நகரம் என அழைக்கப்படும் உதய்பூரில் பாரம்பரியமிக்க கட்டடங்கள், இயற்கை எழில் கொஞ்சும் இடங்கள் உள்ளதாலேயே பெரும் கோடீஸ்வரர்களும் இந்நகரை தேடி வருகின்றனர். விரோஷ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திருமண நிகழ்வு நடைபெறவுள்ள உதய்பூரில் ஐடிசி மெமெண்டோஸ் நட்சத்திர தங்குமிடம் ஆரவல்லி மலையின் மேல் கட்டப்பட்டு ரம்யமாக காட்சி தருகிறது. அதனால் தான் செல்வந்தர்களும் வெளிநாட்டினரும் இங்கு குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்த விரும்புகின்றனர். இந்த இடத்தில் பிரம்மாண்ட எஸ்டேட்டும் 117 வில்லாக்களும் உள்ளன.
ஓர் இரவுக்கான கட்டணம் 28,399 ரூபாயில் தொடங்கி 91,500 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நட்சத்திர ஜோடியின் திருமணத்திற்கு குடும்பத்தினர், சில இயக்குநர்கள் மற்றும் தெலுங்கானாவைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் என 100 பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்றில் ஜிம்பாப்வேயை மேற்கிந்திய தீவுகள் அணி 107 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஜிம்பாப்வே பந்து வீசிய நிலையில் மேற்கிந்திய வீரர்கள் அதிரடியாக ரன்களை குவித்தனர். குறிப்பாக 7 சிக்சர்களை பறக்கவிட்டு ஹெட்மேயர் 34 பந்துகளில் 85 ரன்களை குவித்தார். பவல் 59 ரன்களும் ரூதர்போர்ட் 31 ரன்களும் எடுத்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய ஜிம்பாப்வே 17.4 ஓவர்களில் 147 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணியின் இவான்ஸ் அதிகபட்சமாக 43 ரன்களை எடுத்தார். மேற்கிந்திய தீவுகளின் குடாகேஷ் மோட்டி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 85 ரன்களை குவித்த ஹெட்மேயர் ஆட்டநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். இலங்கையின் பல்லேகலேவில் இன்று நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்த்து இங்கிலாந்து விளையாடுகிறது.